இன்றைக்கு 2026ஆம் ஆண்டினுடைய முதலாவது நாளில் நிற்கிறோம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பாத்தீங்க வருஷம் பாத்தீங்களா எங்களை எப்படி சேர்த்துருக்காண்டு, நேரமும் காலமும் சரியா அமையக்க சந்திக்கிற பாத்தீங்களா. முருகனிடம் போய் தரிசித்து இருக்கிறோம். முருகன் நேரம் தருவாரா? கட்டாயம் கட்டாயம். நான் கதைக்கிறதே முருகன் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அரங்க மதிர விசில் பறக்கவே. வணக்கம், நான் சகி. நான் வந்து எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கனடாவில் போமமில்லுன்ற இடத்துல நிற்கிறேன். இன்றைக்கு 2026ஆம் ஆண்டினுடைய முதலாவது நாளில் நிற்கிறோம். இப்போ நேரம் சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1:30 கிட்டத்தட்ட மதியம் ஆகிட்டேன்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னு சொன்னால் கனடா கந்தசுவாமி கோயிலுக்கு தான் போகிறேன். கிட்டத்தட்ட எங்களோட வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் வரும். என்னத்தில் போகிறேன்னு சொன்னால் என்னுடைய கார்லாம் போகிறேன். காரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக வந்து ஊற்றி ஆகிட்டு இந்த வருஷத்தை முன்னிட்டு ஓகே கோயிலுக்கு போய் காரை வந்து வாஷ் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு காரை வந்து இப்போ கழுவி போட்டு இப்போ நான் வந்து நேராக அங்கே போகிறேன்னு சொன்னால் கனடா கந்தசுவாமி கோயிலுக்கு தான் போகிறேன். அதுக்கு முன்னால் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆளை வந்து பிக்கப் பண்ணணும். எனக்கு வீடியோ எடுக்கிற ஒரு நண்பரை வந்து பிக்கப் பண்ணணும். அதோட எங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து கனடாவில் மார்க்கெட்டிங் வந்து செய்கிறோம், அதாவது வந்து ப்ரொமோஷன் வீடியோக்கள் வந்து செய்கிறோம் நாங்கள். ஸோ எங்களோட கிளைண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி வீடியோவும் வந்து எடுக்கணும். இன்றைக்கி வருஷத்தை முன்னிட்டு யாராவது ஒரு ஆளுக்கு போய்ட்டு எடுக்கணும். ஸோ இப்போ அதையும் நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க. ஸோ யாராச்சும் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க. 2026ஆம் ஆண்டினுடைய முதலாவது வீடியோ. ஓகே வாங்கோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோக்கள் வருமானு நம்புகிறேன். அதே மாதிரி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும். நீங்கள் தர சப்போர்ட் தான் எங்களுக்கு வீடியோ போடணும் மட்டும் தோணும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம். கேமரா ஒன்றுமே தெரியுது இல்லையா, வேண்டா பின்னுக்கு சினோ அப்படியே வந்து ஃபுல்லாக மூடிட்டு மிரர் பார்த்து தான் ஓடணும். ஓகே, இப்போ எல்லா காருக்கும் வந்து கேமரா இருக்குது. இந்த இப்போவும் வந்து சில பேர் வந்து கேமரா இல்லாத கார்கள் வந்து ஓடினா அவைகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாட்டேன்னு. இப்போ கேமரா பார்த்தா ஒன்றுமே பார்க்க தேவையில்லை, அப்படியே கண்ணை முடிக்கண்டு பின்னுக்கு எடுத்து அனுப்பலாம். கேமரா இல்லாட்டி கஷ்டம்தான். கார் கழுவலாமண்டு கார் வாஷ் அடிக்க வந்தால் அங்கே 1 2 3 4 என்னோட சேர்த்து 5 உள்ளே கொண்டு நிற்கிது 6. நான் வந்து 5ஆவது காராக வந்து வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறேன். ஸோ அப்போ என்னென்னு சொன்னால் லேட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு கார் கழுவுறதுக்கே வந்து 6-7 நிமிஷம் எடுக்கும். ஸோ அதால் வந்து நான் வந்து இப்போ கோவில் அடிக்க போகிறேன். அதுக்கிட்ட ஏதாவது கார் வாஷ் இருந்தேன்னு சொன்னால் நான் வந்து கழுவுறது வந்து இந்த செல் கேஷ் ஸ்டேஷனில் எல்லா இடங்கள்லேயும் வந்து இருக்குது. நான் போகிற வெயில் இருந்தேன்னு சொன்னால் அங்கே இங்கே பிஸி இல்லைன்னு சொன்னால் அதில் விட நான் கழுவலாம். ஓகே பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. இப்போ நம்ம இது ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கோவிலடி தான் போகிறேன். ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். சரி, இப்போ நான் வந்து நண்பர் ஏற்றியாச்சு. இப்போ 6 கிலோமீட்டர் நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலுக்கு போகணும். இப்போ நான் வந்து நண்பன் வந்து கோயிலை பக்கத்தில் இருக்கிறேன். கோயிலில் போயிட்டு இப்போ வேண்டப்புறம் இந்த 2026ஆம் ஆண்டு எங்களுக்கு சிறப்பான முறையில் அமைய வேணும் என்று வேண்டப்புறம் நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி முருகனை தரிசிக்க போகிறோம். அதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட குறிப்பாக எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே வந்து குறிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். இப்போ நான் வந்து கோயிலடிக்கு போகிறோம். கோயிலடி போயிட்டு இன்றைக்கி எப்படி வருடப்பிறப்பு தானே, நிறைய ஆக்களை வந்து கோயிலில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு ஆக்கள் கூட்டம் இருக்குன்றதை பார்க்கலாம். கோயிலடி போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நாங்கள் கோவில் அடிக்கு வந்துட்டோம். கோவிலில் ஒரு இன்றைக்கி நிறைய ஆக்கள் போல் இருக்கிறது. கடைசி அப்போ வந்தான்னு சொன்னால் சூரன்பூருக்கு வந்தான். சூரன்பூரை விட இன்றைக்கி ஆக்கள் கூட மாதிரி இருக்கு. ஏன்னா கார் விடவே இல்லாதக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரி, இப்போ நாங்கள் வந்து கோயிலடிக்கு வந்துட்டோம். வாங்க இப்போ வெளியில் போவோம். சரி, இப்போ நாங்கள் வந்து இப்போ கோயிலடிக்கு வந்துட்டோம். ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் நாங்கள் ஒரு அண்ணா வந்து 3 கால் பண்ணி ஃபோட்டோ எடுக்க சொன்னவர் எடுத்துட்டோம். ஆனால் வெளியில் நிற்கவே முடியலை, சுற்றியான ஒரு குளிராக இருக்குது. இப்போ நான் கோயிலுக்குள்ளே போவாங்க. சரி, ஓகே, இப்போ நாங்கள் இப்போ கோயிலுக்கு போயிட்டு இப்போ வந்துட்டோம். முதலாவது 2026ஆம் ஆண்டுடைய முதலாவது நாள் நாங்கள் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம், கனடா கந்தசுவாமி கோயிலுக்கு. இப்போ நான் வந்து என்னோடய வேலை விடயமாக வந்து இப்போ போகிறோம். வாங்க இப்போ போகலாம். சரி, இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு முருகனை கும்பிட்டுட்டு இந்த வருடம் எங்களுக்கு சிறப்பாக இருக்கணும், எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் சிறப்பான முறையில் இருக்கணும்னு சொல்லி கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து என்ன நண்பனை வந்து இப்போ இறக்க போகிறேன். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3:55 ஆகிட்டுது. இப்போ நான் வந்து பக்கத்தில் வந்து நண்பன் இருக்கேன். ஸோ இப்போ நண்பன் இறக்கிட்டு
சிலது இன்றைக்கு பின்னேரம் இப்போ பின்னேரம் தான் இரவு ஒரு 7 மணி 8 மணி அப்படி படத்துக்கு போகிற பிளானும் ஒன்று இருக்கு. இந்த நியூ இயரை வந்து வித்தியாசமாக கொண்டு போகணும்னு யோசிக்கிறேன். பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு தெரியலை. இப்போ நான் வந்து ஒரு ஆளை வந்து சந்திக்க வந்திருக்கிறேன். ஆரண்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க. வாரர் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பாத்தீங்க வருஷம் பாத்தீங்களா எங்களை அப்படி சேர்த்துருக்காண்டு. நேரமும் காலமும் சரியா அமையக்க சந்திக்கிற பாத்தீங்களா. ஆனால் வருஷத்துல ஒன்றும் இல்லை, வருஷம் நடுக வந்து வந்து போவோம். ஆனால் நாங்கள் எடுக்கிற முயற்சி, நாங்கள் செய்கிற நல்ல விடயங்கள்லாம் எங்களை வளர்க்கும். அப்போ செய்யக்குள்ள நல்லதா நல்ல விடயமா நல்ல முயற்சி எடுத்தோம்னா நிச்சயமா அது வாழ்க்கையில ஒரு வெற்றி அளிக்கும். என்ன கட்டேன். அப்போ என்ன மாதிரி வருஷ கொண்டாட்டமே நம்ம ஒன்றும் இல்லையா? இல்லை இன்றைக்கு தெரிந்தானே வருஷம் பண்ணுறோன்னே பெருசாக விடம் போய் மற்றபடி கொண்டாட்டம் தானே. என்ன நார்மல் வாழ்க்கை சகஜம் தான். அது சரி. இப்போ நாங்கள் உண்மையில சந்தோஷப்படணும். ஏனென்றால் எத்தனையோ பேருக்கு கஷ்ட நிலைமை அது இது வருத்தாங்க, ஒன்றுமே செய்யலாத ஒரு நிலைமை இருக்கு. நாங்கள் எப்படி மேலே இருக்கிறத பார்க்காம கீழே இருக்கிறத பார்க்கணும். அப்பதான் நாங்கள் வளரலாம். ஆனா சில பேர் சொல்லிடணும் என்ன கோயிலுக்கு போனதோ கோயிலுக்கு போனோம். இந்த கோயிலுக்கு ஸ்ரீ சண்முகநாத சுவாமி ஆலயம் வளமையா கூட போறேன். அப்ப வருஷத்துல முதலாவது அங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் போனேன். நல்லா இருந்தது. சரி, அப்ப இன்றைக்கு வருஷம் மண்டு சந்திச்சிருக்கோம். அப்ப நீ ஒவ்வொரு நாளும் சந்திப்போம் அப்படி சொல்றானே வருஷம் மண்டு செஞ்சா அது என்ன அது உண்மையா இல்ல பொய்யா? நான் சொன்ன முதல்ல சொல்லிட்டேன் அதுக்கான ஆன்சர் எல்லாம் மனதில் இருக்கு. என்ன பிரச்சனைனா சயின்ஸ் பயங்கர பிஸி. அது என்ன பிஸி? அவர் பிஸி என்றால் அவர் என்ன சர்ப்ரைஸ் டெலிவரி செய்யறார். அது ஒரு பக்கம். வீடியோக்கள் செய்யறார், யூடியூப் செய்யறார், டிக்டாக் செய்யறார், பேஸ்புக் செய்யறார், இன்ஸ்டாகிராம் செய்யறார். எல்லாம் ப்ரொமோஷனல் சும்மா பிச்சு கொண்டு போகுது. ஆனா அவருடைய வருமானம் என்ன தெரியா? பட் அந்த வீடியோக்கள் நான் பாக்குறேன், வருமானம் தான் இல்லாம கிடக்கு. டிக்டாக்ல பாக்குறேன் நான். இங்க பார்த்தாலும் சும்மா பயங்கரமா பம்பரம் மாதிரி சுத்துறேன். பம்பரம் மாதிரியான வயசு தானே. அப்ப நாங்க இன்னைக்கு வேலையிடம் சந்திச்சிருக்கிறோம். அது சரி. என்ன முந்தின நாள் வீடியோல பார்த்தேன். என்ன 18 வயதுல அப்பா முதலாவது 2018 அப்பா முதலாவது மோட்டர் பைக் வேண்டி தந்தார். அப்பா 15 வயசு. இவ்வளவு நாளும் நான் இன்னும் குறைவேண்டல நினைச்சேன். என்ன குறைவேண்டு? வயது எனக்கா? ரெண்டா சரி தானே. 2018 நான் 15 வயசுண்டா. நான் இப்ப 22. அதாவது 2026 23 போகுது. 23 போகுது. நானே இன்னும் ஜங் ஆக்க மாட்டேன். இன்னும் ஜங்குன்னு யோசிச்சேன். இல்ல அவ்வளோத்துக்கு சின்ன படியும் இல்லை. என்ன இல்ல அப்படி சில பேர் அப்படி யோசிச்சிருப்பேன். சில பேர் கதைக்கு பதில வச்சு கூட யோசின மாதிரியா. நல்ல அப்பா எனக்கு தெரியுமா நான் வயது வைக்கல தானே உங்களை. உங்களுக்கு தெரியும் இல்லையே? ஜங்கண்ட தெரியாது. ஜங்கண்ட தெரியும், ஜங்கண்ட தெரியும். இவ்வளவு ஜங்கன்னு சொல்றீங்களோ? இன்னும் இளமையா இருக்குன்னு சொல்றீங்களோ? அங்க ஓடி தெரியறதுல அப்படி தெரியுது. அப்ப என்ன நீங்க முதல்ல இன்ஸ்டாகிராம் இதுகள் எல்லாம் தெரியுது. அதை விட இப்ப புதுசா பர்த்டே இதுகளுக்கு எல்லாம் வீடியோ எடுக்க வலிக்கிட்டேன். ஒரு வித்தியாசமா எல்லாம் போட்டோகிராஃப் வீடியோக்கள் எல்லாம் செய்யறேன். அப்ப பாக்குறேன் நீங்க எங்களோட வீடியோக்கள் எல்லாம். நான் டிக்டாக் அதான் இப்ப என்னன்னா இப்ப ஒரு மனிதனால ஏதாவது ஒரு வேலை செய்ய முடியும். என்ன இப்ப இன்னும் கொஞ்சம் நாங்க பெரிய விலைகளை வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 பேரை ஒரு ஆளையோ 2 பேரையோ வேலைக்கு போட்டு செய்யக்க வந்து நிறைய விடயங்களை வந்து செய்யக்கூடியமா இருக்கும். அந்த முதல் கட்டு நாங்க செய்து அந்த ஆரம்பிக்கிறதுதான் வந்து சரியான கஷ்டமா இருக்கும். ஒரு நிரந்தரமான இங்கமும் பெருக்க அது பிறகு நாங்க அடுத்த கட்டமா யோசிக்கலாம். என்ன இதுகள் எல்லாத்தையும் விட ஊபர் நேற்று ஊபர் நல்ல பிஸி. என்ன நான் இவருக்கு அதுல வீடியோ எந்த வீடியோல சொல்லியிருக்கிறாரு. நான் மெசேஜ் அனுப்பினா அண்ணன் சந்திக்கல இப்படி நான் போட்டேன்ட்டு. காரணம் இவர் என்ன ஒரு நாள் சும்மா நாங்க வீடியோ ஒன்று எடுப்போம் இல்ல வாங்க சந்திப்போம் விட அண்ணன் நான் ஸ்காப்ரோல நான் நாளைக்கு சந்திப்போம் சொன்னேன். நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். வந்தவன் ஸ்காப்ரோ அனுப்பி கட்டாயம் என்ன செய்யறேன் மெசேஜ் போட்டான். என்னடா நீ நம்பி நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
நீ ஆளே வாரன்ட்டு தெரியல. அது என்ன நடந்தேன்னா வந்தேன் நான் சரியா எந்த வேலை முடிஞ்சது அப்புறம் நான் மறந்துட்டேன். அப்படியே வேலை முடியாது அது ஒன்று வந்துடும் மற்றது அதான் பிரச்சனை. ஓகே இந்த செஞ்சிருக்கோம். அப்போ இந்த வருஷத்தை நாங்கள் மைஸ்டிக் சிட்டிக்கு போய் யாழ்ப்பாணத்து டீ ஒன்று குடிப்போம். ஆமாம், அங்கே இஞ்சி டீ எல்லாம் விசேஷம். முந்தைய அடிக்கடி போகிறோம். இப்போ கனாலம் போயில இடையில ஒருக்கா போனாங்க. அப்போ ஒருக்கா போய் பார்ப்போம் என்ன நடக்குது. அங்கே போயிட்டு இப்போ சந்திக்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து நியூ இயர் அண்டு மைஸ்டிக் சிட்டி மாலுக்கு போகிறோம். உள்ளே போயிட்டு டீ குடிக்க போகிறோம். நானும் கனடா அண்ணா உலக்கும். நல்ல குளிர் என்ன? நல்ல குளிர், நல்ல குளிர். இந்த வீக் அப்படியே மைனஸ்லாம் போகுது. கோயிலுக்கு வந்து அப்படியே மைஸ்டிக் மாலுக்கு போகிறோம். வீடியோ எடுக்கிற வேலையாக இருந்தது, 2 வேலையை வந்து கேன்சல் பண்ணி போட்டோம். நாளைக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் வெதரும் கொஞ்சம் பிள்ளையாக கிடக்கு, ட்ரோனால் வீடியோ எடுக்கணும். அப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ நான் எங்கே டீ குடிச்சாச்சு. கையில் வச்சு கொண்டு இருக்கேன். டீயும் நாங்கள் மோதகம் சாப்பிட்னாங்க. வீடியோவில் வந்து காட்ட முடியாமல் அங்கே நாங்கள் மைஸ்ட்ரி போனாங்க. இன்றைக்கி நியூ இயர் தானே, இப்போ இடம் இல்லை இருந்து அதில் கதைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதில் இன்னும் ஒரு 20 பேர் தான் அப்படி இருக்கலாம். என்ன என்ன பேர் இருக்கலாம். அப்போ நாங்கள் வந்துட்டோம். மோதம் சாப்பிட்னாங்க. எனக்கு காணும் இஞ்சவரங்க இதுதான் மோதம். அண்ணன் நினைச்சா இந்த மோதம் இப்போ சாப்பிட்டு முடிக்கல. எனக்கு வேண்டாம், ஆல்ரெடி சுகர் ஐயா கையில். இதெல்லாம் சாப்பிட்டு புது வருஷம் வந்து நல்ல இனிப்பா இருக்கு, நல்லா இருக்கு. வருஷப்புறப்ப ஒரு நல்ல இனிப்பான சாப்பாடு இருந்தது. ஓகே, அண்ணா சந்திச்சதும் சந்தோஷம். அப்ப என்ன சொல்ல போறீங்க வேற ஏதாவது? என்ன இந்த வருஷத்தை பற்றியோ? வருஷத்தை பற்றி நல்ல உள்ளங்களை என்னென்ன காசு இல்லாட்டிலும் வருத்தம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிவினோம். இங்கே கனடா ஆண்டானா இங்கே வருத்தங்கள் வராமல் பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஏன்னா காய்ச்சல் அதுகள் எல்லாம் கண்டபடி பெருகுது, கனவே இருக்குது. இப்போ இந்த டொரண்டோவை பொறுத்தவரையில் குச்சமான இப்போ எமர்ஜென்சி எல்லாம் முட்டி வலியுதுன்னு கேள்விப்பட்டேன். கண்ண பேருக்கு காய்ச்சல் தனிமன், அதுவும் மாத கணக்கில் ஈடுபடுது தான். கவனமாக இருங்கோ. மற்றது அடுத்த வருடங்களில் இந்த குரோசரி விலை கூடுமென்று சொல்லினோம். அதனுடையால் காசுகளை கண்டபடி செலவழிக்காதீங்கோ. தேவையான மிச்சம் பிடிச்சிங்க என்றால் சேமிக்கணும். இப்ப நான் இந்த எனக்கு இப்ப 2020 இப்ப கிட்டத்தட்ட பாருங்க 2023 கனடாக்கு வந்தேன். ஆனா கனடால முழுமையா இருந்ததுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் முழுமையா இருந்துட்டேன். அந்த முழுமையா இருந்த காலத்துல நிறைய பொருள் வாங்கி இருக்கிறேன். ஆனா காசா சேகரிச்சேன்னு சொன்னா அது இல்லை. ஏன்னு சொன்னா தேவையிலும் நிறைய இருந்தது, காசா போயிட்டுது. இந்த வருஷம் யோசிச்சிருக்கிறது வந்து காசு சேகரிக்கணும். அதான் சொல்லுவினோம், நீங்கள் மில்லியனராக இருந்தாலும் ஒரு காசு $1 அந்த மிச்சம் பிடிக்க தெரியலைன்னு சொன்னா நீங்கள் ஒரு பிச்சைக்காரனுக்கு கீழே தான் இருக்க வேண்டிய நிலை. எல்லா பொருளும் இருக்கு, எல்லாம் வச்சிருக்கேன். வீடியோ எடுக்கிறது தேவையானதை வச்சிருக்கேன். அப்படி எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கணும் மட்டும் இல்ல, தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. போன வருஷமே வாங்கிட்டோம். அந்த போட்ட முதலால உழைக்கிறத சேகரிக்கணும்ன்றதான் இந்த வருஷம் பிளான் பண்ணிக்கேன். பாப்பா இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுமோ தெரியல. இல்ல அது சாத்தியப்படும். உங்களெல்லாம் இருக்கு காசு சேகரிக்கணும். இல்லாட்டி சொன்னா ஏதாவது ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ணணும். அது எங்களுக்கு எப்பவுமே வந்து நிரந்தரமா இருக்கும். ஆனா பணத்தையும் வந்து வச்சிருக்க கூடாது. நான் எல்லாம் இப்ப 86 வரைக்கும் இங்க தனியும் தானே. அப்ப நாங்கள் போய்ஸா தான் இருந்த நாங்கள். அப்ப எனக்கு அந்த டேக்ஸ் செய்தவர் வந்து வைரநாதர் சொல்லி அவர் சொல்லுவார், தம்பி மாதம் நீ $100 போட்டு கொண்டு வா, அது ஒரு வருஷத்துல $1200, 10 வருஷத்துல கணக்கு பேர். அப்போ ஒரு 15,000 கிட்ட வந்துடும். அப்போ அப்படி சொன்னேன் நான். உண்மையில அந்த நேரம் அதை யோசிக்கல. உண்மைதான் அது ஒரு $100 ஒரு விளையாட்டை நீங்கள் மாதம் போட்டு கொண்டு வந்தாலும் வருஷத்துல அங்கே ஒரு 10 வருஷம் போய்க்கலாம். அது ஒரு பெரிய காசு. அதே மாதிரி இப்போ என்னன்னு சொன்னா, இப்போ அந்த காசை நாங்கள் இப்போ $100 மாதம் மாதமோ இல்லைன்னு சொன்னா கிளம்பையில $100 சேர்க்கிறேன்னு சொன்னா பேங்க்ல சேர்க்கக்கூடாது. அது ஏதாவது ஒரு இப்போ உண்டியல் மாதிரி சேர்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் எடுத்து போடுவேன். இல்ல பேங்க்லயும் சில இது இருக்கு. ஏதாவது நீங்கள் இருக்கு, இங்க என்ன மாதிரி இங்கேயும் இருக்கு. நீங்கள் அதை எடுக்காமல் விடலாம். இருக்கு. ஆமா. ஆனா அந்த ஸ்டாக்குகளில் போறது எனக்கு தெரியும். ஸ்டாக் ரங்கம் அதுகளில் போடாம நீங்கள் அது கொஞ்சம் நல்ல டேலண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ரிஸ்க். இப்போ பெட் வாங்கலாம். இப்போ இந்த ஜிஐசி அப்படி என்று இருக்கு. அதுகள் வந்து மாறாது. நீங்க போட்டதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வரும் மொழியே பெரிய அளவில் விளையாடலும் அது உங்களுக்கு ஒரு சேமிப்பா இருக்கும். ஆனா இந்த சூழ்நிலையில எவ்வளவு சேமிக்கலாம்ன்றது இப்ப வேலையில பிரச்சனைகள் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்போதைய சூழ்நிலையில வந்து எல்லாருக்குமே வந்து தேவைகள் வந்து அதிகம். என்ன காரணம்னு சொன்னா, அதுக்கு முதலாவது காரணம் என்னன்னு சொன்னா, மற்றவர்களை பார்த்து வாழ பழகிட்டோம். மற்றவர்களை பார்த்து ஓகே மற்றவர் அது வாங்கினா ஓகே நாங்களும் அதை
விட இன்னும் அடுத்ததா வாங்கணும் யோசிச்சு வாழ்ற காலம் வந்துட்டு என்ன அப்படியா போயிட்டு காலங்கள் எல்லாம். ஏன்னா இப்ப அவன் ஒரு இப்ப ஹோண்டா சிவிக் ஓடுறான்னு சொன்னா ஓகே நான் ஹோண்டா சிவிக்கை விட அடுத்த கார் வாங்கணும் அப்படி அப்படி வாழ்ந்து அது அது இப்ப எல்லாருக்குமே வந்து பழகிடுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தமிழர்களுக்கு மட்டும் இல்ல, அது இப்ப வேர்ல்ட் வைடா எல்லாருக்கும் எல்லா ஜெனரேஷனுக்குமே அது அப்படியா வந்துடுது. இப்ப நான் எடுக்க சொல்ற ஒரு விஷயம், நீங்கள் ஒரு தாய் தப்பன் இருக்கைக்க பாருங்க, அவ செத்தா போல பெரிய துவசங்கள் அந்திரட்டிகள் எல்லாம் பெருசா செய்வினமாக்க, ஆனா இருக்கைக்க அதுகளை நிம்மதியா வச்சு பார்க்க மாட்டோம். அப்ப நான் சொல்றது இருக்கைக்க பாருங்க, செத்தா பிறகு அதுல ஒரு பிரியோசனம் இந்த அப்ப பிறகு நாங்க சொல்லி கவலைப்படுவோம் இது செய்திருக்கலாம் அது செய்யலாம். அது ஒரு அதான் சொல்றது, நீங்க இருக்கைக்க செய்யணுமா அப்பா அம்மாவுக்கு செய்யுங்க. ஏன்னா அதுகள் தான் எங்களை பெற்று வளர்த்து எல்லாம் பார்த்து விட்டதுகள் கட்டாயம். அது இப்ப இந்த இளம் சமுதாயத்துக்கு அதுகள் தெரியாதுன்னா அதை யோசிக்கிறீங்கள ஒரு காலத்துல ஃபீல் பண்ணிக்காவே இருக்க மாட்டோம். என்னுடைய நிச்சயமா நீங்கள் அப்படியான இப்ப ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஆனால் சிந்தியுங்கள், செயற்படுங்கள். அதுதான் உண்டு. மற்றது நாங்கள் போன வருஷம் 2023 கனடாவில் நிற்க யோசிச்ச விடயம் என்ன, எங்கேயாவது ஒரு இடங்களுக்கு போய் டிராவல் பண்ணணும்னு சொல்லி தூரமா. அது போன வருஷம் நாங்க மோன்ட்ரியல் மட்டும்தான் போகக்கூடிய மாதிரி, ஒட்டவா மோன்ட்ரியல் போனாங்க. இந்த வருடம் எப்படி அமைய போகுதுன்றது தெரியல, பாப்போம். சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்கள் எங்கேயாவது கனடா என்ற மற்ற பகுதிகள் யூரோப் கண்ட்ரி இல்லைன்னு சொன்னா எங்களை யூஎஸ் பக்கத்துல இருக்கிற நாடு ஏதாவது ஒன்று இந்த வருஷத்துக்கு இடையில ட்ரை பண்றோம். 26 போறதுக்கு திட்டமிடல் சரியா இருந்தா வெற்றி நிச்சயம். ஓகே, அண்ணாவை சந்திச்சதுல மகிழ்ச்சி. அண்ணா ஒரு நாளைக்கு நேர்காணல் எடுக்கணும் சொன்னா, அண்ணா வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கனடால இருக்கிறீங்க? 40 வருஷத்துக்கு மேல 40 வருஷத்துக்கு மேல அண்ணா வந்து கனடால இருக்கிறார். உண்மையிலேயே வந்து என்னுடைய அரை வயதை விட கூட அண்ணாக்கு வந்து அனுபவம் கூட இருக்கு. 40 வருட அனுபவம் இருக்குன்னு. ஆமா, ஆனா அந்த அப்ப இருந்த கனடா வேற, இப்ப இருக்கிற கனடா வேற. சயின்ஸ் வந்து அந்த நேரம் நாங்கள் நம்பி வீட்டை கதவை திறந்துட்டு போகலாம், எல்லா வீட்டை இன்னும் விட்டுட்டு போகலாம். ஒரு தரம் மற்றது எங்கே எப்போ போனாலும் அந்த வடிவ கதைப்பினம் என்ன விலக. இப்போ பார்க்க போனால் எல்லாம் ஈவன் என்னது எடுத்தாலும் இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி மாதிரி வந்துடுது. காசு தான் முக்கியம். காசுக்காக கொலை செய்யவோ களவெடுக்கவோ என்ன செய்யவும் தயாராக இருக்குது இப்போ இது டொரண்டோவில். அதனுடையால் நாங்கள் வேலை கவனமாக இருக்கணும். ஓகே, அப்போ இந்த வீடியோ வந்து நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ணாவோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா அண்ணா உலகம்னு சொல்லியிருக்கு. அதையும் போயிட்டு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ணா வந்து கனடாவில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கார், பார்க்கலன்னு சொன்னால் போய் பாருங்க. இந்த வீடியோவை நாங்கள் இதோட நிறைவு செய்கிறோம். அண்ணாவை ஒரு நாளைக்கு நேர்காணல் எடுத்து போகிறோம். அதை தாண்டி இந்த வருடம் எப்போ என்று சொல்ல தெரியல, திகதி பின்னர் அறிவிக்கப்படும். கட்டாயம் போவோம். ஓகே, அப்போ நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. முருகனிடம் போய் தரிசித்து இருக்கிறோம். முருகன் நேரம் தருவாரா? கட்டாயம். நான் கதைக்கிறதே முருகன் பார்த்து தான் இருக்கிறேன். சொல்லுவேன், கடவுள் சோதிப்பான் நான் கைவிட மாட்டான்னு சொல்லி. கடவுள் சோதிச்சாலும் எங்களை கைவிட மாட்டார், யாம் இருக்க பயமே என்ற மாதிரியான கணக்கு என்ன கணக்க சொல்லிடணும் தானே, கடவுளை நம்பினோர் கைவிடப்படாரு அப்படி இருக்கு போலாம். ஓகே, அப்ப நான் இந்த வீடியோ வந்து ரைஸ் செய்கிறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோ சந்திக்கிறோம். பாய்.